Hi viewers, welcome to Nandini's Pantry. இன்னைக்கு Nandini's Pantryல சூப்பரான சேனை ரோஸ்ட் அதுதான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ், சொற்ப இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஒரு 4-5 இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும். இந்த என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு மிளகா வத்தல் சோம்பு அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி. மிளகா வத்தல் பொடி திரிச்சு இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க. அதாவது பொடியாக நீங்கள் திரிச்சு வச்சுருந்தீங்கன்னா பாக்கெட்டு இதை வந்து நான் Nandini's Pantryல எப்போவுமே சொல்லுவேன், பொதுவாக பாக்கெட் ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்களே பர்சனலாக மெனக்கிட்டு திரிச்சு வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பொடி திரிச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் சொல்கிறேன். நான் வந்து பொடி தீர்ந்து போனதுனால நான் மிளகா வத்தல் தான் போகிறேன். ஒரு 4 மிளகா, நான் ஒரு 1/4 கிலோ சேனை எடுத்துட்டுருக்கேன். நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இப்படி கட் பண்ணி வாஷ் பண்ணி நீட்டாக வச்சுட்டு இதை வந்து நம்ம புளி தண்ணியில் தான் வேக வைக்க போகிறோம். சேனை ரோஸ்ட் பண்ணுறத வாங்க குயிக்காக பார்க்கலாம். இந்த 1 கப் அளவு புளி தண்ணி எடுத்திருக்கேன். இதே கப் அளவு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் தான் வந்து நம்ம சேனையை ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். இது வாஷ் பண்ணி நறுக்கினது தான், மண் இதெல்லாம் எதுவும் இல்லாமல் க்ளீனாக சூப்பராக வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஓரளவு இப்படி முங்குற இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா இது பயங்கரமாக கையெல்லாம் அரிப்படுத்துரும். இதில் வேகட்டும். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். நம்ம வந்து இப்போ இஞ்சி வந்து நான் நல்லா இவ்வளோ பெரிய துண்டு, இந்த இவ்வளோ பெருசுன்னு சொல்லுவேன், அந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். நான் இஞ்சி ஒரு 5-6 பல் பூண்டு தோலோட, ஒரு 4 மிளகா வத்தல், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா 1 ஸ்பூன், மிளகா வத்தல் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி. நான் வந்து இஞ்சி வேறு சேர்க்கறதுனால சும்மா இந்த மிளகா 3 மிளகா அளவு தான் இருக்கும். உடஞ்சது 2 இருக்குது. அப்படிக்கே ஒரு 7-8 பல் பூண்டு, துண்டு இஞ்சி காமிச்சிருப்பேன் அளவு. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட் ஆக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அரையணும். இது அரைச்சாச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி தெளித்து அரைச்சாச்சு. இப்போ இதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த சேனைக்கிழங்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதிலே வெந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம லேசாக தான் ஒரு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அது இதில் தான் வந்து இந்த மசாலா கோட்டிங் பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சேனை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நானே சேர்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சாப்பிட்ட காயே திரும்ப சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதாவது நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா காய்கறி, நாட்டு காய்கறி எல்லாமே நம்ம நல்லா சேர்த்துக்கலாம். இந்த அரைச்ச விழுதில் இன்னும் ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் அதாவது நம்ம மிக்ஸ் பண்ண போகிறதுக்கு, அதாவது இந்த இது வெந்து வரட்டும், ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் வேகட்டும்னு சொல்லியிருக்கேன். நல்லா இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. லேசாக கிளறி விடுவோம். இது பெருசாக பண்ணோம்னா நறுக்குன்னு 4 ஸ்லைஸ் பண்ணி முடிச்சிடலாம். இது குட்டி குட்டியாக நறுக்கிட்டான், அதனால் எப்படியே பண்ணிடலான்னு வச்சுட்டேன். அது கொஞ்சம் வெந்து வரட்டும். இதில் வந்து ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அதில் எண்ணெயில் தான் நம்ம அதை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, உப்பு வந்து கொஞ்சம் இது வெந்து வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா தண்ணி விட்டுரும். இந்த இதில் பூண்டு இஞ்சியில் இருக்கிற தண்ணி விட்டுரும். அதனால் அது 5 நிமிஷம்தான் வேகிறதுக்கு, டக்குன்னு வெந்துடும். கொஞ்சம் அடுப்பை சின்னதாக வச்சுப்போம். Nandini's Pantry வியூவர்ஸை வந்து ஒரு 25 நாள் கழித்து தான் நம்ம மீட் பண்ணுறோம். எல்லோரும் Nandini's Pantryக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட வந்து எங்கள் நாத்தனாருக்கு வந்து பீமரத சாந்தி நடந்தது. அதாவது 70வது கல்யாணம்.
அதை வந்து அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் கொஞ்சம் நான் இன்க்ளூட் பண்ணுறேன், பாருங்கள். மறக்காமல் நந்தினிஸ் பாண்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நந்தினிஸ் பாண்டியை மறந்துடாதீங்க. ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நந்தினிஸ் பாண்டியை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எடுத்து வெந்திருக்கான்னு பார்ப்போம். அந்த வேகலை, வேகட்டும். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஓரளவு வெந்துருச்சு. நம்ம ரோஸ்ட் வேறு பண்ண போகிறோம், அதனால் இப்படி இந்த இதில் எடுத்தால் தான், இல்லைன்னா எல்லாம் ரொம்ப குழஞ்சிரும். பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த சேனக்கிழங்குக்கு அளவாக உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இது கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் ரொம்ப கொதிக்க இருக்குது. ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் சேர்த்துட்டு ஆயில் மட்டும் இதில் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது ரூம் டெம்பரேச்சரில் நல்லா ஆறிடுச்சு. இப்போ கடாய் வச்சு இதை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தான் இருக்கும், நான் நிறைய விடலை. இன்னும் நல்லா விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். இதுலேயே அழகாக ரோஸ்ட் ஆகிரும். இப்போ இந்த மசாலுக்குள்ளே இந்த சேனக்கிழங்கை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் ஒரு 90%, ஒரு 10% வேகணும்னா நமக்கு இந்த மசாலாலே வெந்துடும். இது ரொம்ப அதாவது இந்த கடாயிலே வெந்துடும். நம்ம கடாயில் ஃப்ரை பண்ண போகிறோம்ல, ரொம்ப வெந்துருச்சுன்னா நம்ம அப்படி மிக்ஸ் பண்ண முடியாது. உடஞ்சி போயிடும், குழஞ்சிரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எண்ணெய் காயட்டும். சூடாகலை. மருதாணி எப்படி இருக்குது சொல்லுங்கள். மருதாணி வச்சுக்கோங்க. மருதாணி ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. நம்மளை சுற்றி ஒரு நல்ல வைப்பு கிடைக்கும், பாசிட்டிவ். எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம சேர்த்துக்கலாம். பெருசாக நறுக்கியிருந்தோம்னா ஒத்தையாக சேர்த்துக்கலாம். இது வந்து சின்னதாக நறுக்கியிருக்கனால மெதுவாக திருப்பி விடணும். முதல்ல அடி பக்கத்தில் ரோஸ்ட் ஆகட்டும். நம்ம உப்பெல்லாம் சேர்த்தாச்சு எல்லாமே. இது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு புளி தண்ணியில் கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு, மஞ்சள் பொடியை போட்டு வேக வச்சுட்டு 5 நிமிஷம் வேக வச்சு அப்புறம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இஞ்சி பூண்டு மிளகா பொடி இல்லைன்னா மிளகா வத்தல், சோம்பு, மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்து 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் வந்து நல்லா மேரினேட் பண்ணுறது. அது வந்து இதில் அப்படி சொல்ல மாட்டோம், நாங்கள் நல்லா கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். சூப்பராக ஹெல்த்தியான சேனை ரோஸ்ட் ரெடி ஆகிடும். கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணை பறிக்கும், தகன்னு கண்ணை பறிக்கும். ஒரு 5 நிமிஷம் மூடி போடுவோம். அடுப்பை குறைச்சி தீயில வச்சுருவோம். லைட்டாக நம்ம சிம்மில் வச்சுருக்கோம்ல, இன்னும் ஆகலை. இப்போ தான் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, வெள்ளை. அது அப்புறம் தான் ரோஸ்ட் ஆகும். உடஞ்சிராமல் திருப்பி விடணும். குறைச்சி தீயில இப்போ கலரை போகிறோன்றனால தான் பெருசாக்குனேன். சிம்மிலே இருக்கட்டும். இது அப்பப்போ நம்ம கிளறி விடணும். நான் இப்போ பக்கத்தில் நிற்கிறதுனால அடுப்பை இப்போ பெருசாக்கியிருக்கேன். இது நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணுன்றதுனால இந்த கொஞ்சம் லேசாக உடையாமல் கிளறி விடணும். ரோஸ்ட் ஆகிட்டு பண்ணுங்கள். எண்ணெய் 1.5 வண்டி நிறைய விட்டு அது பண்ணுறது வந்து நமக்கு உடம்புக்கு நல்லதில்லை. இதுவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. தேங்காயெல்லாம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் ஒரு தோசைக்கல்ல அந்த மாதிரி வச்சு ரோஸ்ட் பண்ணி கொடுங்க. பெரிய டவா மாதிரி, அதாவது பெரிய சைஸ் இந்த அளவு சைஸு பெருசாக நறுக்கி, ஆனால் ஒல்லியாக பெருசாக நறுக்கி இந்த மாதிரி மசாலா எல்லாம் கோட் பண்ணி அழகாக நீங்கள் சாதாரணமாக தோசைக்கு எண்ணெய் விடுற மாதிரி ஒரு குட்டி ஸ்பூனில் இந்த மாதிரி குட்டி ஸ்பூன்
குட்டி ஸ்பூன், எவ்வளோ குட்டி ஸ்பூன் தெரியுதா? இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஒரு இதுக்கு விட்டாலே போகிறோம், நல்ல முருகலாய் வரும். அப்படி பண்ணி கொடுக்கலாம். அந்த இதிலே ரோஸ்ட் ஆகிடுச்சு, இந்த நிறைய ரோஸ்ட் ஆகுது நல்லா. போதும், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ சர்வ் பண்ணிடலாம். சுட சுட சாதம், வெண்டைக்காய் ரோஸ்ட், சேனை, இன்றைக்கி குழம்பு இல்லை, தயிர் தான் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். சாதம் ஆறிடுச்சு, அதனால் தயிர் விட்டுருக்கோம். யம்மியான தயிர் சாதத்துக்கு யம்மியான சேனைக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் நந்தினிஸ் பேண்ட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பழையபடி நந்தினிஸ் பேண்ட்ரியில் வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு சேனை ரோஸ்ட் மட்டும் பண்ணி பார்ப்போமா? சாதத்தோடு தான். சரி, சாப்பிட வருமா? சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். கல்யாணம், அதாவது வீரத சாந்திக்கு வந்து நாங்கள் ஃபேமிலியாக தான் போயிருந்தோம். எங்கள் ஆத்துக்கார் வந்து ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்றதுனால ஆசீர்வாதம் வாங்கிட்டு 9 மணி 9:30க்கெலாம் கிளம்பிட்டாங்க. இது வந்து காத்தால 5 மணிலேருந்து நடக்குது. நாங்கள் ஏர்லி மார்னிங்கே போயிட்டோம். இதில் வந்து எங்கள் ஃபாரினில் இருக்கிற மச்சினர் எல்லாருமே வந்து நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்றா வெயிட் பண்ணி அப்படி தான் சொல்லுவோம். அவங்க எங்கள் ஹஸ்பண்ட் எப்படி கூப்பிட்றாங்களோ அந்த மாதிரி அவங்க ஃபுல்லாக எல்லா அபிஷேகம் எல்லாத்தையும் முடிகிற வரைக்கும் ஃபுல்லாக இருக்குது. 12 1 மணி மண்டபம் காலத்தில் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்து
गौरी कल्याण मारला गौरी कल्याण